أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மற்றும் இறந்த மாதம் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் கலையை பற்றிய ஒரு சில நுணுக்கங்களை, ஒரு சில விஷயங்களை, ஹதீஸ் கலையை ஸஹீஹ், லஈஃப், மௌது, மௌகூஃப், மர்ஃபூ, முத்தவாத்திர் போன்ற ஹதீஸ்களில் கூறப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த மாதத்தில் சிறுக சிறுக நாம் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். வழக்கமாக நடைபெறக்கூடிய தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதம் முடிந்ததற்கு பின்னால் அது வழமையாகவே தொடரும். இப்போது இந்த ஹதீஸ் கலையை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டுத்தான் ஹதீஸ்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே முன்னுரையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் 3 பிரிவுகளாக பிரிக்கின்றேன். ஒரு சாரார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அவர்களின் மீது அன்பு வைக்கிறோம், அவர்களை காதலிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அளவு கடந்து சென்று விட்டவர்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை பற்றி சொல்லவே இல்லையோ, எதை வழிகாட்டவே இல்லையோ அதன்படி அவர்கள் சென்றுவிட்டு அதற்கு ஆதாரமாக நாங்கள் நபி அவர்களை நேசிக்கிறோம், நபி அவர்களை காதலிக்கிறோம் என்று சொல்வது குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட ஒரு மாதத்தில், உதாரணத்திற்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கான விழாக்களை எடுப்பது போன்ற விஷயங்கள் இந்த சாரார் எக்ஸ்ட்ரீம் அளவில் சென்று விட்டவர்கள். இவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை சராசரியான ஒரு மனிதரின் அளவிற்கு இறக்கிவிட்டவர்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, நபி அவர்களை நேசிப்பது, நபி அவர்களை காதலிப்பது, இப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க, நபி அவர்கள் காமிச்சு கொடுத்தாங்க வழி, அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க என்று ஒரு மனிதனுடைய அளவிற்கு அவர்களை இறக்குவது. இதற்கு ஏற்கனவே நாம் ஒரு வசனத்தை உதாரணம் காட்டினோம். இப்படி இந்த இரண்டாம் அளவு சாராரில் இருப்பவர்கள், இரண்டாம் சாரார் இருப்பது குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் கூறுங்கள் நான் உங்களை போன்ற மனிதர்தான் என்று துவங்கக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா எதற்காக இதை பேசினானோ அதனுடைய உண்மையான நோக்கத்தை விட்டுவிட்டு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, அந்தஸ்தை கீழாக்குவதற்காக, இறக்குவதற்காக அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்படி சென்று விட்டவர்கள் மறுசாரார். ஆனால் இந்த 2 சாரார்களும் இஸ்லாத்தின் பார்வையில் தவறிழைக்கிறார்கள். மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தால் சஹாபாக்கள் இதற்கு ஒரு அழகான அளவுகோல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், காதலிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இன்று எதை ஒரு சாரார் செய்கிறார்களோ அதை ஒருபோதும் அவர்கள் செய்யவில்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே சாதாரண மனிதர்தான் என்று சொல்லி
நபி அவர்களை அந்தஸ்திலும் கண்ணியத்திலும் ஒரு நாளும் சஹாபாக்கள் அவர்களை குறைக்கவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினானோ அந்த அளவிற்கு அவர்கள் கண்ணியத்தை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அந்தஸ்தை கொடுத்தானோ அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அதே அளவிற்கு அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதிலிருந்து நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இதுவே சரியான வழிமுறை என்பதையும் நாம் விளங்கலாம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் இந்த உலகத்திற்கு நினைவூட்ட வேண்டும். முதலில் இதற்காக சுருக்கமாக அல்லாஹ் நபி அவர்களை பற்றி குர்ஆனில் இருந்து எங்கெல்லாம் என்னவெல்லாம் பேசுகின்றானோ கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 40-45 வசனங்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன். அதை முன்னுரையாக சுருக்கமாக அதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்துவிட்டு ஹதீஸ்களுக்குள் செல்லலாம். அதிலிருந்து முதல் வசனம் சூரத்துல் அம்பியாவினுடைய வசனம். அல்லாஹ் பேசுகின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மனிதர் என்று அந்தஸ்தே இல்லை, கருணையே இல்லை, ஒன்றும் இல்லை என்று எந்த சாரார் செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வசனம் சமர்ப்பணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத் என்று பேசுகின்றான். ரஹ்மத் என்பதை அல்லாஹ் தன்னளவில் பேசியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்து பேசுகின்றான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அதாவது சூரத்துல் அம்பியாவினுடைய கடைசியில் 107வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலங்களுக்கு லில் ஆலமீன், இந்த அகிலன் என்ற வார்த்தையை கூட அல்லாஹு தஆலா தன் பக்கம் இணைத்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் ஒட்டுமொத்தத்திற்கும் ரப்பாக இருக்கின்றான், ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹு தஆலா தன் பக்கம் இணைத்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இணைத்து பேசுகின்றான். நபி அவர்களை, ரசூலை, உங்களிடத்தில் நாம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த தூதரை ரஹ்மத்தாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வே நபி அவர்களுக்கு ரஹ்மத் என்று சர்டிபிகேட் கொடுக்கின்றான். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். சூரத்து தௌபாவினுடைய 61வது வசனம். பொதுவாக நான் வசனங்களுடைய நம்பர் குறிப்பிடுவதில்லை, சூரா பேரை மாத்திரம் சொல்வேன். இந்த நேரத்தில் வசனங்களை நான் உங்களுக்கு தருவதனுடைய நோக்கம் அது எடுத்து நீங்கள் காண்பதற்காக இலகுவாக இருக்க வேண்டும். என கிட்டத்தட்ட 40-45 வசனம் என்று சொல்லி இருக்கின்றேன். எல்லா வசனங்களையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எடுத்து படித்து அதனுடைய தர்ஜுமாவை முடிந்தால் தஃப்சீரை எடுத்து பாருங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சூரத்து தௌபாவினுடைய 61வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். வமின்ஹுமுல் லதீன யுஸூனன் நபி. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா இங்கு பேசுகின்றான். முஃமின்களை பற்றியும் இதே வசனத்தில் பேசுகின்றான். முனாஃபிகீன்கள் யார் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், முஃமின்கள் யார் என்றும் இங்கு பேசுகின்றான். இப்போ முனாஃபிகீன்கள் யார் என்பதனுடைய அளவுகோலும் முஃமின்களுடைய அளவுகோல் யார் என்பதனுடைய அளவுகோலும் இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹு தஆலா நடுநிலைப்படுத்துகின்றான். முனாஃபிகீன்களில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோவினை செய்பவர்கள். முஃமின்கள் இருக்கிறார்கள், இவர்கள் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகின்றான். வசனத்தினுடைய தர்ஜுமாவை பாருங்கள். வமின்ஹுமுல் லதீன யுஸூனன் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்பவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் முனாஃபிகீன்கள். இவர்கள் சொல்கிறார்கள், வயகூலூன ஹுவ உதுன். என்ன அவர் சொன்னாலும் அதை நாங்கள் கேட்டுறணுமா, அவர் சொல்லக்கூடியதை நாங்கள் செவித்தாழ்த்தி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயே கேட்டு சொல்லிக் கொள்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் நபி அவர்கள் சொன்னால் நீங்கள் செவிமடுங்கள், நபி அவர்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நபி அவர்கள் சொன்னால் சமிஅனா வ அதானா என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு சித்தாந்தமே இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. முஹம்மது சொன்னால் நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டுமா? அப்படியெல்லாம் முடியாது என்ற தொனியில் முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள். அதே போன்று குல் உதுனு கைருல் லக்கும், அல்லாஹு தஆலா பேசுறான். ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டுவிட்டால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும்.
அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நபி அவர்களை அனுப்பி இருப்பதே அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், அவ்வளவுதான். அவர்கள் எதன் பக்கம் வழிகாட்டுகிறார்களோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். அவர்கள் எங்கு நிற்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் நில்லுங்கள். அவர்கள் காட்டக்கூடிய வழியில் அவர்களை பாதச்சுவடை பின்பற்றி தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள். وَمِنْهُمُ الَّذِينَ يُؤْذُونَ النَّبِيَّ وَيَقُولُونَ هُوَ أُذُنٌ قُلْ أُذُنُ خَيْرٍ لَكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ. அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஃமின்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஃமின்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புகிறார்கள். முஃமின்களை நபி அவர்களும் நம்புகிறார்கள். வயுமினு லில் முஃமினீன், முஃமின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடிய முஃமின்களுக்கு நபி அவர்கள் யாராக இருக்கிறார்கள் தெரியுமா? வரஹ்மத்துல் லில்லதீன ஆமனூ மின்கும், மனித சமூகத்திலிருந்து எவர்கள் ஈமான் கொண்டு நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட முஃமின்களுக்கு நபி அவர்களை நாம் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். ஒரு இடத்தில் அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் நாம் நபி அவர்களை ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த இடத்தில் முஃமின்களுக்கு நாம் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் காண்பிப்பேன். வல்லதீன யுதூன ரசூலல்லாஹி லஹும் அதாபுன் அலீம், எவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்வார்களோ, நோவினை இங்கு என்ன? நபி அவர்களுடைய சொல்லை கேட்காமல் இருப்பது, நபி அவர்களுடைய விஷயத்தை அங்கீகரிக்காமல் இருப்பது, நபி அவர்களுக்கு நோவினை கொடுப்பது, நபி அவர்களுடைய சொல்லை அவமதிப்பது, இப்படி இருப்பவர்களுக்கு லஹும் அதாபுன் அலீம், திட்டவட்டமாக நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய அதாப் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகின்றான். இந்த இரண்டையும் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அகிலங்களுக்கும் நபி அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆலமீன் என்ற வசனத்தில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய அகிலங்கள் ஒட்டுமொத்தமும் அடங்கிவிடும். இதில் மனித குலம், ஜின்கள், வானவர்கள், தாவரங்கள், உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், இன்னும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் இன்று வரை மனிதனுடைய அறிவுக்கு எதுவெல்லாம் வரவில்லையோ இப்படிப்பட்ட எல்லா படைப்புகளும் அல்லாஹு தஆலா சூரா முதஸ்ஸிரில் பேசுகின்றான். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர். அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய படைகளை அல்லாஹ் ஒருவனே அறிவான். அது யாருக்கும் தெரியாது என்னென்ன இருக்கின்றது. இன்று வரை மனிதன் பார்த்திருப்பது சொற்பம். இப்படிப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்து தான். கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், உயிரினங்கள், என்னென்ன வனவிலங்குகள், என்னென்ன கால்நடைகள், எல்லாவற்றுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாகவே அகிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முதல் வசனத்திலிருந்து நீங்கள் உணரலாம். இதே போன்று இரண்டாவது வசனம், எவர்கள் முஃமின்களாக இருக்கிறார்களோ, யார் ஈமான் கொண்டு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழ்கிறார்களோ இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருப்பார்கள். மாற்றமாக பாவங்களை செய்து கொண்டு எவர்கள் வரம்பு மீறி வரம்பை கடந்து விட்டார்களோ, அல்லாஹ்வுடைய அதாபிற்கு உரியவர்களாக மாறுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு நரகவாதிகளாக மாறுகிறார்களோ, இப்படிப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ரஹ்மத்தை எதிர்பார்ப்பது என்பது கடினமான விஷயம் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த இரண்டு வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதை தாண்டி இன்னும் பல வசனங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் பார்த்து முடித்துவிட்டு ஹதீஸ் கலைக்குள் இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா